நாம ஒரு ரொம்பவே காட்டமான, ஆழமான ஒரு விமர்சன குறிப்ப அலசி ஆராயப் போறோம். வழக்கம். ஆமா. நீங்க அனுப்பி வச்சிருந்தீங்க. ஆமா. ஓவியர்கள பத்தி ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் சொன்ன ஒரு கருத்த மையமா வச்சு இது எழுதப்பட்டிருக்கு. ஆனா இது வெறும் அந்த ஒரு கருத்த பத்தினது மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அதுக்கும் மேல போயி ஒரு தலைவரோட சிந்தன முறையே கேள்வி கேக்குது. சரியா சொன்னீங்க. சரி, இத நம்ம ஒண்ணொண்ணா பிரிச்சு மேயலாமா? கண்டிப்பா. இந்த குறிப்போட ஆரம்ப புள்ளி ரொம்ப எளிமையானது. ஓவியர்கள் எல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்னு பெரியார் சொன்னதா ஒரு தகவல். ம். ஏன் அப்படி சொன்னார்ன்னு ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கா? இருக்கு. பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள்களுக்கு 6 தல 12 கைன்னு கற்பனையா உருவம் கொடுத்தது இந்த ஓவியர்கள் தானே. அதனால அப்படின்னு ஒரு விளக்கம். ஓகே. இந்த ஒரு வரிய பிடிச்சுக்கிட்டு விமர்சகர் எப்படி ஒரு பெரிய தத்துவார்த்த விவாதத்தையே உருவாக்குறாருங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. சரி. இந்த விமர்சனம் எங்க இருந்து தொடங்குது? ஏதோ ஒரு கட்டுரையிலிருந்துலான இந்த விஷயம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, விடுதலை நாளிதழ்ல வீரமணி எழுதின ஒரு கட்டுரையில ஓவியர் புவன் பாபுங்கிறவர் பெரியாரோட இந்த கூற்ற நினைவு கூர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஓ! அந்த ஓவியர் வழியா தான் இந்த விஷயம் விவாதத்துக்கு வருது. ஆமா, விமர்சகர் இங்கிருந்து தான் தன் வாதத்தையே தொடங்குறாரு. அவர் கேக்குற முதல் கேள்வியே ரொம்ப அடிப்படையானது. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. ஓவியர்கள் கடவுள் படங்களை மட்டுமா வரைஞ்சாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அது ரொம்ப நியாயமான கேள்விதான். அந்த காலத்துல போட்டோகிராஃபி இல்லாதப்போ ராஜாக்கள், தலைவர்கள், முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். ஏன் சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை கூட பதிவு செஞ்சது ஓவியர்கள் தானே. உண்மைதான். சரியா சொன்னீங்க. விமர்சகரும் அறியும் தான் சொல்றாரு. ஒரு சமுதாயத்தோட கண்ணாடியா ஓவியர்கள் இருந்தாங்க. அவங்க வேலையில கடவுள் படங்களும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒட்டுமொத்த கலையையும் கலைஞர்களையும் எப்படி தப்பா சொல்ல முடியும்னு கேக்குறாரு. அந்தேனா? அதேதான். இத விளக்க ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. அந்த தென்னமரம் கதைதானே? எனக்கு அது பத்தி கொஞ்சம் தெரியும். அது உண்மையிலேயே நடந்ததா? அந்த குறிப்புல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கள் இறக்குறாங்கங்கிறதுக்காக தன் தோப்புல இருந்து நூத்துக்கணக்கான தென்னை மரங்களை பெரியார் வெட்டி சாய்த்தாருன்னு. ஹம். ஆனா அந்த நிகழ்வு உண்மையா பொய்யாங்கிறத விட விமர்சகர் அது ஒரு மனநிலையோட குறியீடா பாக்குறார். என்ன மாதிரி மனநிலை? ஒரு விஷயத்துல ஒரு குறை இருக்குன்னா அதோட மற்ற எல்லா நிறைகளையும் மறந்துட்டு அந்த விஷயத்தை அழிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு தீவிரமான மனநிலை. அந்த மனநிலையோட வெளிப்பாடு தான் ஓவியர்கள் மேல இருந்த விமர்சனமும்னு சொல்றாரு. புரியுது. இது மாதிரி வேற ஏதாவது உதாரணத்தையும் அந்த குறிப்பு சொல்லுதா? ஓ, சொல்லுது. பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கலைங்கிறதுக்காக கல்லூரிகளை எல்லாம் இழுத்து மூடிரணும்னு பெரியார் கலைமகள் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில சொன்னதா விமர்சகர் சுட்டி காட்டுறார். ஓ, அப்படியா? ஆமா, இதுவும் அதே மனநிலை தான் அவர் சொல்றாரு. பிரச்சனை வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல இருக்கு. அதுக்கு தீர்வா கல்வி நிறுவனங்களை மூடுறது எப்படி சரியாகும்? இது பிரச்சனைய அணுகுற முறையே கேள்விக்குள்ளாக்குது. சரியா சொன்னீங்க. ஓகே, இதுவரைக்கும் விமர்சகர் பெரியாரோட அணுகுமுறைய கேள்வி கேட்கிறாரு. ஆனா இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி இருக்கு. அந்த ஓவியர் புவன் பாபு பத்தினது. ஆமா. தன் தொழிலையே ஒருத்தர் அயோக்கியத்தனம்னு சொல்லும்போது அந்த தொழில செய்யறவருக்கு கோபம் வரணும் இல்லையா? ஆனா ஏன் வரலன்னு கேக்குறார் விமர்சகர். ஆமா, இதுதான் இந்த குறிப்போட அடுத்த கட்டம். அந்த ஓவியர் பெரியார் சொன்னதை நியாயப்படுத்தி பேசுனதுதான் விமர்சகருக்கு கோபத்தையே உண்டாக்குது. தன் தொழிலுக்கான மாண்ப, மரியாதைய அவரே காப்பாத்திக்க தவறும்போது மத்தவங்க எப்படி மதிப்பார்கள்னு கேக்குறாரு. அதேதான், இதுக்கு ஒரு அருமையான ஒப்பீட்டையும் முன்வைக்கிறாரு. கவிஞர் வைரமுத்து நடிகைகளை பத்தி ஒரு கவிதை எழுதினப்போ நடந்த சம்பவம் தானே அது? அதேதான், நடிகைகளை தரக்குறைவா சித்தரிச்சு வைரமுத்து எழுதினப்போ நடிகைகள் ரேவதி, சுஹாசினி மாதிரி ஆட்கள் எவ்வளவு கடுமையா எதிர்வினையாற்றினாங்க. ஆமாமா, அது பெரிய விவாதமாச்சு. ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு பொங்கி எழுதுனாங்க. அதோட விளைவா வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் உருவாச்சு. விமர்சகர் கேட்கிறாரு, அந்த ரோஷம், அந்த தொழில் பற்று, தன் சக கலைஞர்களுக்காக நிக்கணுங்கிற அந்த உணர்வு ஏன் இந்த ஓவியருக்கு வரல? அப்போ விமர்சகரோட பார்வையில அந்த ஓவியர் எப்படி நடந்துகிட்டு இருக்கணும்? பெரியாரை எதிர்த்து பேசியிருக்கணுமா? எதிர்த்து பேசணும்னு இல்ல, ஆனா தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கணும். பெரியார்கிட்ட, ஐயா நீங்க சொல்றது தவறு, ஓவியன் ஒரு கருவி மாதிரி. ஓகே. அவன்கிட்ட என்ன வரைய சொல்றாங்களோ அதை அவன் வரைஞ்சு கொடுக்கறான். கடவுளை நம்பாத ஒருத்தர் கூட தன் பிழைப்புக்காக சாமியை வரையலாம். ஓவியத்துக்கும் ஓவியனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த தொழில் மாண்ப அவர் நிலைநாட்டி இருக்கணும்னு சொல்றீங்க. நிச்சயமா. இது ஒரு முக்கியமான வாதம். ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கையும் அவர் செய்யற தொழிலும் வேற வேற. எல்லோராலையும் இளையராஜா மாதிரி ஆமா, கடவுள் நம்பிக்கை இல்லாத உங்க படத்துக்கு நான் இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட முடியாது இல்லையா? முடியாது. அதுக்கான துணிவும் சூழலும் எல்லாருக்கும் அமையாது. நிச்சயமா. விமர்சகர் அதையும் ஆழமா சொல்றாரு.
ஒருத்தரோட தொழில் சார்ந்த நிர்பந்தங்களை நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. அந்த டாஸ்மாக் உதாரணம். ஆமா, டாஸ்மாக் கடையில வேலை பார்க்கறவங்கள எல்லாம் மக்களை குடிகாரனாக்குற அயோக்கியர்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அரசோட கொள்கையை திட்டுறதை விட்டுட்டு அங்க வயத்துப்பாட்டுக்காக வேலை செய்யற ஊழியரை திட்டுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு கேக்குறாரு. வரைய சொன்னவங்களை விட்டுட்டு வரைஞ்சவனை விமர்சிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குங்கறதான் கேள்வி. அதேதான். இந்த வாதம் ரொம்ப வலுவா இருக்கு. இது வெறும் தர்க்கம் மட்டும் இல்ல, ஒரு வரலாற்று பார்வையோடையும் இத விமர்சகர் அணுகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, குறிப்பா அந்த இயேசுவோட உருவம் வரையப்பட்ட வரலாற்றை அவர் மேற்கோள் காட்டுற இடம் அது உண்மையிலேயே சிந்திக்க வைக்குது. அது என்ன விஷயம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுதான் இந்த குறிப்போட உச்சபட்சமான வாதங்கள்ல ஒண்ணு. நாம இன்னைக்கு பாக்குற இயேசுவோட உருவம் இருக்குல்ல, நீண்ட முடி, தாடியோட ஆமா, அந்த தோற்றம். அந்த உருவம் உண்மையிலே இயேசு அப்படிதான் இருந்தாராங்கிறதுக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் இல்ல. பிபிசி தமிழ்ல வெளியான ஒரு கட்டுரைய மேற்கோள் காட்டி விமர்சகர் சொல்றார். என்ன சொல்றார்? அந்த உருவம் பைசாந்திய பேரரசர்கள் காலத்துல அவங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம்னு சொல்றார். அப்படியா? அப்போ அந்த உருவத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அந்த காலத்துல கிரேக்க கடவுளான ஜூஸ் எப்படி நீண்ட முடி, தாடியோட ஒருவித அதிகாரத்தோட சித்தரிக்கப்பட்டாரோ, ஆமா, அதே மாதிரி இயேசுவையும் ஒரு பிரபஞ்ச ஆளுநரா, மகுடம் சூடிய பேரரசரா காட்டணும்னு ரோம பேரரசர்கள் விரும்பினாங்க. எதுக்காக? அது அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு தெய்வீகத் தன்மையை கொடுக்கும்னு நம்பினாங்க. அப்போ பேரரசர் ஒரு ஓவியனை கூப்பிட்டு இந்த மாதிரி தான் இயேசுவை வரையணும்னு கட்டளையிடும்போது அந்த ஓவியனால என்ன செய்ய முடியும்? புரியுது. இல்ல மன்னா, இது இயேசுவோட உண்மையான உருவம் இல்ல, நான் வரைய மாட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். உண்மைதான். அதேதான். அந்த சூழல்ல அந்த ஓவியன் ஒரு வேலையாளன். அவனுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றான். இதுக்காக அவனை போய் வரலாற்றை மாத்திட்ட அயோக்கியன்னு சொல்றதுல எவ்வளோ வரலாற்று புரிதல் இல்லைன்னு விமர்சகர் கேட்கிறார். இது ரொம்ப ஆழமான விஷயம். நாம புனிதமா பாக்குற பல கலை வடிவங்களுக்கு பின்னாடி அது உருவாக்கப்பட்ட காலத்தோட அதிகாரமும் அரசியலும் இருக்கு. சரியா சொல்லிங்க. கலையை உருவாக்குனவனை மட்டும் குறை சொல்றது அந்த அதிகார அமைப்பை கவர்மெண்ட் சேர்ந்து வருவதாகிவிடும். ஆஹா, ஒரு ஓவியனோட தொழில் சார்ந்த நிர்பந்தம், வரலாற்று சூழல், நீ எல்லாத்தையும் கணக்குல எடுக்காம ஒற்றை வரியில அயோக்கியர்கள்னு சொல்றது தவறுன்னு விமர்சகர் சொல்றார். ஆமா. சரி, இதுக்கப்புறம் தான் அவர் தன் விமர்சனத்தை பெரியார் மேலேயே நேரடியா திருப்புறார் இல்லையா? ஆமா, இங்கதான் விமர்சனம் ரொம்பவே கூர்மையாகுது. அவர் ஒரு நையாண்டியான கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி? சரி, இல்லாத உருவத்தை வரைஞ்சா ஓவியம் அயோக்கியன்னா பெரியாரோட படங்களை மட்டும் எப்படி வரையறாங்கன்னு கேக்குறாரு. இது சுவாரஸ்யமா இருக்கே. என்ன அர்த்தத்துல கேக்குறாரு? பெரியார் தான் கடைசி காலத்துல ரொம்ப தள்ளாமையில தடியோட மத்தவங்க கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டு தான் நடக்க முடிஞ்சது. ஆமா, அந்த புகைப்படங்களை பார்த்திருக்கோம். ஆனா நாம பாக்குற ஓவியங்கள்லயும் சிலைகள்லயும் எப்படி இருக்கார்? நல்லா நிமிர்ந்து கம்பீரமா, சில சமயம் பேண்ட் கோட்டெல்லாம் போட்டு நவநாகரிகமா இருக்காரு. இது பொய்யான தோற்றம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நிஜத்தை மாத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்குற இந்த ஓவியர்களையும் அயோக்கியர்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கிண்டலா கேக்குறார். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம். அதாவது ஒரு தலைவரோட பிம்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக செய்யும்போது அது சரி, ஆனா அதுவே கடவுளுக்கு செய்யும்போது தவறான்னு கேக்குறார். அதோட நிறுத்தாம விமர்சகர் பெரியாரோட எழுத்துக்களையே அவருக்கு எதிரா பயன்படுத்துறார். இதுதான் இந்த விமர்சனத்தோட சிகரம்னு சொல்லலாம். எப்படி? என்ன மேற்கோள் காட்டுறார்? பெரியார் புத்த நெறிங்கிற நூல்ல எழுதுனதா ஒரு மேற்கோளை காட்டுறார். ஒருவன் தான் ஈடுபட்டுள்ள ஸ்தாபனத்தில் இலட்சியங்களுக்கு நிபந்தனையற்ற அடிமையாக இருக்க வேண்டும். நிபந்தனையற்ற அடிமையா? ஆமா. அப்புறம் கொள்கை ஒத்து வரமில்லையானால் அவன் யோக்கியனாக இருந்தால் உடனே விலகிவிட வேண்டும்னு சொல்றார். ஓகே, அப்போ ஒரு இயக்கத்துல இருக்கிறவன் அந்த இயக்கத்தோட கொள்கைகளுக்கு அடிமையா இருக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆமா. இன்னும் ஒரு படி மேல போய் 1948 அவர் பேசினதையும் விமர்சகர் சுட்டிக்காட்டுறார். அது என்ன பேச்சு? ஒரு போலீஸ் அதிகாரி சுடச் சொன்னால் சுட வேண்டும், ஒரு முதலாளி பெட்டியை தூக்கச் சொன்னால் தூக்க வேண்டும். வேலைக்கு சேர்ந்த பிறகு பகுத்தறிவு மானம் என்று பேசக்கூடாது. என்னது? பகுத்தறிவு மானம்னு பேசக்கூடாதா? ஆமா, வேலைக்கு சேருவதற்கு முன் உன் அறிவு எங்கே போனது என்றுதான் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் இந்த விமர்சனத்தோட மைய புள்ளியா இருக்கணும். இந்த இரண்டு மேற்கோள்களையும் வச்சு விமர்சகர் என்ன இறுதிவாதத்தை முன்வைக்கிறார்? இங்கதான் மொத்த விமர்சனமும் வந்து நிக்குது. விமர்சகர் கேட்கிறாரு, பெரியார் தன் இயக்கத் தொண்டர்களிடமும் அரசு ஊழியர்களிடமும் எதிர்பார்க்கிற இந்த கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல அந்த காலத்துல
ஒரு சர்வாதிகார பேரரசனோட கட்டளைக்கு கீழே வேலை செஞ்ச ஓவியங்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாதா? ஓ. ஆனா இயக்கத்துல இருக்கிறவன் கொள்கைக்கு அடிமையா இருக்கணும். ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யறவன் கேள்வி கேட்காம பெட்டியை தூக்கணும். ஆனா ஒரு பேரரசன் வரைய சொன்னா ஒரு ஓவியன் மட்டும் பகுத்தறிவோட அதை மறுத்துட்டு சாகணுமா? அதாவது தன் தொண்டர்களுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதியான்னு கேக்குறார். இது பெரியாரோட சிந்தனைகள்ல இருக்கிற முரண்பாட்டை நேரடியா தாக்குற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த குறிப்போட காட்டமான மையமான கேள்வி. ஒரு இயக்கத்துல இருக்கிறவனுக்காவது கொள்கை பிடிக்கலைன்னா வெளியே போகணும்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஆனா ஒரு சர்வாதிகார ஆட்சியில ஒரு குடிமகனுக்கும் ஒரு எளிய ஓவியனுக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததா? தன் தரப்புக்கு அவர் வகுத்த விதிகள் மத்தவங்களுக்கு பொருந்தாதா? இது ஒரு அறிவு நாணயம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு இந்த விமர்சனத்தை முடிக்கிறார். ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த அலசல் வெறுமனே ஓவியர்கள் அயோக்கியர்கள்ங்கிற ஒரு வாக்கியத்தை பத்தினது இல்ல. இல்லவே இல்ல. அந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விமர்சகர் எப்படி தொழில் மாண்பு, கலைஞர்களின் நிர்பந்தம், வரலாற்று புரிதல், தர்க்க ரீதியான முரண்பாடுகள், ஒரு தலைவரின் அறிவு நாணயம்னு பல அடுக்குகளுக்குள்ள நம்ம கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தோம். நிச்சயமா. இது ஒரு தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பரந்த தத்துவார்த்த தளத்துக்கு நகர்த்தி ஒரு தலைவரோட முழு சிந்தனை போக்கையுமே கேள்விக்குள்ளாக்குற ஒரு முயற்சி. ஒரு கருத்தை எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து அணுகலாங்கிறதுக்கு